சண்டைக்கோழி 2ஆம் பாகத்தில் நடிகர் சத்யராஜ் வில்லனாக நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஷால், மீரா ஜாஸ்மின் நடிப்பில் 2005ஆம் ஆண்டில் வெளிவந்த சண்டைக்கோழி திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்தது. தற்போது இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் லிங்குசாமி அதன் 2ஆம் பாகத்தை மீண்டும் எடுக்க உள்ளாராம். 10 வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த படத்தை கையில் எடுக்கும் இயக்குனர் லிங்குசாமி இந்த படத்தில் வில்லனாக நடிக்க நடிகர் சத்யராஜை கேட்டிருக்கிறார் என்று முன்பு செய்திகள் வெளியாகின. சண்டைக்கோழி 2இல் நடிகர் சத்யராஜை வில்லனாக நடிக்க வைக்க லிங்குசாமி மிகவும் ஆசைப்படுகிறார் என்று கூறுகின்றனர். கிட்டத்தட்ட வில்லன் சத்யராஜ் தான் என்று உறுதியாகிவிட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சண்டைக்கோழி படத்தை செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்க இருக்கின்றாராம் லிங்குசாமி. சத்யராஜ் முக்கியமான வேடத்தில் நடித்து வெற்றி பெற்ற பாகுபலி படத்தின் 2ஆம் பாகம் செப்டம்பர் 15ஆம் தேதி படப்பிடிப்புடன் தொடங்க இருக்கின்றது. பாகுபலியை காரணம் காட்டி ஒருவேளை சத்யராஜ் மறுக்கும் பட்சத்தில் வேறு ஒருவரை வில்லனாக நடிக்க வைக்க படக்குழுவினர் முடிவு செய்துள்ளனர். முதல் பாகத்தில் விஷாலின் அப்பாவாக நடித்த ராஜ்கிரண் இதிலும் அப்பாவாக நடிக்கின்றார். நாயகியாக முன்னணி நடிகை ஒருவரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது. முதல் பாகத்தில் நாயகியாக நடித்த மீரா ஜாஸ்மின் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறாராம். முதல் பாகத்தில் இசையமைத்திருந்த யுவனுக்கு பதில் 2ஆம் பாகத்தில் இமானை புக் செய்திருக்கிறாராம் இயக்குனர் லிங்குசாமி.